வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க கதையை சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அந்த கதையில் ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கே அவங்க சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். எஸ், அந்த கஷ்டம் அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை கோ த்ரூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க போல். ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா பேனிக் அட்டாக்கு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இந்த மாதிரி மயங்கி விழுந்த உடனே எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்புன்னு ஓடுறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சபரி எல்லாரும் வந்து சபரி வந்து தண்ணி எடுத்து பட்டுன்னு மூஞ்சில் அடிக்கிறாரு. உண்மையாக ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு பண்ணணும். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம சொல்லணுமா, லைக் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யூ ஆர் ஆல் ரைட், ஒன்றும் இல்லைன்றதை சொல்லணும். அதை வந்து சபரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவங்கள வந்து கொஞ்சம் காற்று விட்டு தண்ணி அடித்து ரம்யா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி பிக் பாஸ் வந்து கூப்பிடுவார்னு பார்த்தா ரொம்ப நேரம் வந்து பிக் பாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடலன்னதும் ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கே வந்து ஒரு பயம் வரும்ல. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுபியா இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. என்னடா நடக்குது, கண்ணு கூட திறக்க மாட்டேன்றாங்க. இப்போ தான் இந்த ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னடா அது இப்படி நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உள்ளே போய் ட்ரீட்மெண்ட்காக அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தெரியும், ஓகே ஷில் பி ஆல் ரைட். பட் இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் பின் ட்ராப் சைலண்ட்டில் பிக் பாஸ் வீடு இயங்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் டவுனாக இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அழுதாங்க. அது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒருத்தங்க லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்காக எவ்வளோ ஏங்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி அது வந்து ஒரு பொய் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொன்ன உடனே அதுவும் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதை பற்றியும் அவங்க வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எந்தளவுக்கு ஒரு பெண் வந்து அனுபவிக்கக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து அனுபவித்து இங்கே வந்து நின்று இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப உள்ளே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸே நிறைய பேர் அழுதுட்டாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷில் பி பேக் சூன் வித் ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு திரும்ப வந்து இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.